கம்பேட்டபிலிட்டி இஸ் நாட் அபவுட் பீயிங் த சேம். உங்களுக்குள்ள எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் ஒரு டஃப் சுச்சுவேஷனில் எந்த அளவுக்கு உங்களால் ஒன்றா சேர்ந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுது, லைக் இமோஷ்னலி, மென்டலி, ப்ராக்டிக்கலி, மாரலி, அது பேர் தான் கம்பேட்டபிலிட்டி. அந்த பட்டர்ஃப்ளைஸ், கிரேவிங்ஸ், கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன், இதெல்லாம் அந்த இனிஷியல் அட்ராக்ஷன் ஃபேஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தோணலாம். அந்த கெமிஸ்ட்ரியை தான் நிறைய பேர் கம்பேட்டபிலிட்டின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி ஸ்பார்க் கிரியேட் பண்ணும், கம்பேட்டபிலிட்டி தான் அந்த ஃபயரை சஸ்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் இங்கே யாருமே 100% கம்பேட்டபிள் இல்லைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் திங்ஸில் அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கிறது பெட்டர். லைக் கோர் வேல்யூஸ், ரெஸ்பெக்ட், ஆனஸ்டி, லாயல்ட்டி, கம்யூனிகேஷன் ஸ்டைல், இமோஷனல் மெச்சூரிட்டி, கான்ஃப்ளிக்ட் ஹேண்ட்லிங், எஃபர்ட் பேலன்ஸ், இது எல்லாமே. ஸோ சிம்லர் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஃபவுண்டேஷனில் ஒரு அலைன்மெண்ட் இருக்கணும். எங்களுக்குள்ள சண்டையே வராது அப்படின்னு சொல்கிறது கம்பேட்டபிலிட்டி இல்லை. எவ்வளோ சண்டை வந்தாலும் எந்த அளவுக்கு நாம் அந்த ரெஸ்பெக்ட், ஸ்டெபிலிட்டி, கனெக்ஷன்லாம் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நிஜமான கம்பேட்டபிலிட்டி.